அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது அந்த மருது வந்து நம்ம ரேவதி கழுத்துல சந்தோஷமா தாலி கட்ட போனா நிப்பாட்டுங்க அப்படின்னு நம்ம கார்த்திகை ஆதாரங்களோட வந்து அந்த மருதுவை கையும் களமா பிடிச்சு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாரு. அந்த சந்திரா எல்லாம் அதிர்ச்சி ஆகுனாங்க. அந்த த்ரில்லிங்கா இருந்தது, சூப்பரா இருந்தது. அதான் ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த மருது வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருந்தான். அதாவது எல்லா எவிடன்ஸையும் அழிச்சாச்சு, இனிமேல் நமக்கு சாட்சி சொல்ல யாருமே இல்லை அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து அந்த முருகனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாரு. அதாவது இவனுக்கு எப்படியாவது இவனை காப்பாத்துங்க, தலையில அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவனை வந்து ஹாஸ்பிட்டல்ல உள்ள சேர்க்கும் போது ஒரு நர்ஸ் வேகமா ஓடியாந்தாங்க. சார் உங்களதான் சார் தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த பிரியாங்கிற பொண்ணுக்கு வந்து நினைவு வந்துட்டு அவங்க ஏதோ உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திக் வேகமா போய் அந்த பிரியாவை சந்திக்கிறாரு. அப்போ வந்து அந்த பிரியா வந்து சார் அதாவது அந்த மருதுவை எப்படியாவது கையுங்களமா பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கணும் சார். அதாவது அவன் ரேவதிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ண போறான். இன்னைக்கு அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தணும். அதாவது அவன் தான் பல பெண்களும் ஆபாசமா வீடியோ எடுத்து நெட்ல விட்டு பணம் சம்பாதிக்கிறான். அவனுக்கு தொழிலே அதான் சார். ஆனா அவன் ரைட்டுன்னு சொல்லி சுத்திக்கிட்டு அலையிறான். அதாவது அந்த மருதுதான் சார் ரைட்டு, வாங்க சார் நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பிரியாவை வந்து ஆம்புலன்ஸ்ல தூக்கி வச்சு வேகமா கொண்டு வர்றாரு நம்ம கார்த்திகி. அதாவது பாத்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிட்ட சந்திரா வந்து ஆடி அடையாளங்களை அனுப்புறா சிவனாடிட்ட சொல்லி. அவன் கார்த்திக்கு மட்டும் அந்த கல்யாணம் பண்றதுக்கு அந்த பிரியாவை கூட்டு வந்துடக்கூடாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல மருது தாலி கட்டிடுவான், எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோடனே ஆனா நம்ம கார்த்திக் அந்த அடையாளங்கள்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு, அதாவது பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அந்த முருகனையும் அந்த ஆம்புலன்ஸ்ல வச்சிருக்காரு. 2 எவிடன்ஸோட கல்யாணம் பண்றதுக்குள்ள வந்தாரு நம்ம கார்த்திகி. அப்படியே அந்த சந்திரா அதிர்ச்சி ஆனாரு. அதுக்கடுத்து தாலி கட்டக்கூடிய நேரத்துல அந்த மருதுவும் கடைசி நேரத்துல எல்லா ஆதாரங்களையும் கொண்டாந்துட்டானே அப்படின்னு அதிர்ச்சி ஆகி நிக்கிறான். அது வேற லெவல். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சாமுண்டீஸ்வரி முன்னால் நம்ம கார்த்திக் நிரூபிச்சாரு. அதுக்கடுத்து போலீஸை வர வச்சு நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த மருதுவை ஜெயில பிடிச்சு போட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி கழுத்துல மறுபடியும் நம்ம கார்த்திக் தாலி கட்டினாரு. அப்படி ஒரு தரமான சம்பவத்தை வந்து நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.